வணக்கங்க. நாம இன்னைக்கு புதிமுத்தூர் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து 14/5/2026ங்க. நம்ம புதுமுத்தூர் ஆடு சந்தை. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி உங்களுக்கு நேரடியா காட்டுறேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வணக்கம், உங்க பேர் என்ன இருங்கய்யா? பேர் ராமர். ராமர். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தாசான் கோவில். அங்க இருந்து வரீங்க. நம்ம புதிமுத்தூர் ஆட்டு சந்தையில பாருங்க, ஒரு செம்பரி கெடா மாதிரி வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல செம்பரில இது வந்து பொட்டு செம்பரி கிடாய் அழகா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 9,000 சொன்னாங்க. 8,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இதா ஐயா, என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்க? ஆடு என்ன பயன்பாட்டுக்கு? வளர்க்கறதுக்கா? வளர்ப்புக்காக வாங்குறீங்க. நல்ல அழகா பாருங்க, நல்ல ஒரு கலரான குட்டி. இது எத்தனை மாசம் இருக்கும் குட்டி கிடா மாதிரி? 3 மாசம் இருக்கு. 3 மாசம். ஆமா, அழகா இருக்கு, செம்மையா பாருங்க. 3 மாசம் குட்டி வாங்கிருக்காரு. அழகா செம்மையா இருக்கு. நம்ம சூப்பரான குட்டி. வணக்கம். உங்க பேர் என்ன பேருன்னு? சுடலை. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பேர அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம புதிமுத்தூர் ஆடு சந்தையில வந்து ஆடு வாங்கிறீங்க. என்ன ரெண்டுமே கிடா மாதிரி வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல அழகான குட்டி வாங்கிறீங்க. நல்ல ஸ்டேடி பிடிச்ச குட்டி, நல்ல கலர்ல வாங்கிறீங்க. இது என்ன ரகம்னு? நாட்டுக்குட்டி வாங்கிறீங்க பாருங்க. நல்ல செவல கலர்ல வாங்கிறீங்க. செவலப்போர் கூட அப்படிங்களா? செவலப்போர்ல ஒரு வெள்ளை மரப்பட்டு அழகா இருக்கு பாருங்க. ஜம்முன்னு 2 குட்டி வாங்கிருக்கீங்க. அடி தூக்கலாம், வேற லெவல்ல இருக்கு பாருங்க. 2 ஒண்ணு போல இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. இன்னும் 2 ஒரே தாயாட்டு குட்டியா இல்ல வேற வேறையா இருக்குமா? தெரியல. வாங்கல. சரி, சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 32,000 சொல்லி 30,000 ரூபாய்க்கு ஜோடி. 30,000 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. என்ன பயன்பாட்டுக்கு நீ ஆடு வாங்கிங்க? திருவிழாக்க, கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க. கோவில் திருவிழாக்காக பாருங்க. 2 குட்டி நல்ல குட்டியா வாங்கியிருக்காரு. தேடி பிடிச்சி நல்ல ஒரு எந்த ஒரு ஒச்சல்லாத குட்டியா, அழகான குட்டியா, நல்ல வாட்ட சட்டமான குட்டியா வாங்கிருக்கீங்க. ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா இந்த குட்டி வாங்குறதுக்கு நீங்க எத்தனை குட்டி பாத்துருவீங்க? இந்த கிடா மாதிரி வாங்குற 10-30 குட்டி பாத்துருக்கீங்க. அப்ப 30 குட்டி பார்த்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச குட்டி வாங்கிறீங்க. அழகா இருக்கு. நல்ல ஒரு சும்மா சூப்பரான குட்டி, நம்ம நாட்டுக்குட்டி. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் மாரியப்பன். மாரியப்பன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? கைலாசபுரத்துல இருந்து வரோம். கைலாசபுரம். ஆமா, கைலாசபுரத்துல கைலாசபுரத்துல வந்துருக்கீங்க. கைலாசபுரத்துல வந்துருக்கீங்க. நம்ம புதிமுத்தூர் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிறீங்க. என்ன கெடா மாதிரியா பெண் மாதிரியா வாங்கினது? பெண்மரி. 2மே பெண்மரி வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல வளர்ப்பு குட்டியா வாங்கிருக்கீங்க. சும்மா சூப்பரா இருக்கு. இது என்ன ரகம்னு ஆடு தெரியுமா? நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. புதுசு புதுசா வாங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிறீங்க. ஆடு வந்து வளர்க்கறதுக்காக இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்காரு. அண்ணன் வந்து ஆடு வளர்க்கறதுக்காக புதுசா வளர்க்க போறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஆடு வளர்க்கறாரு. கொடியாட்டு குட்டியில ஒரு கரும்பொரு ஒரு செவலப்பொரு வாங்கிருக்காரு. அழகா குட்டி. ஒரு 3 மாசம் குட்டி தான் இருக்கும். 2 மாசம் 3 மாசம் குட்டி. செம்மையா இருக்கு பாருங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்கன்னு, எவ்வளவு வாங்கினீங்க குட்டி? 10 ரூபா சொன்னாங்க. சரி, ஜோடி 10,000 சொன்னாங்க. 9,500 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. ஆட்டை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆடை பத்தி தெரியாது. அதனால 9,500 ஒரு 500 ரூபாய் குறைச்சு 500 ரூபாய் குறைச்சு 10,000 வாங்கிருக்கீங்க. முதல்ல ஆடு வளர்க்க போறாரு அண்ணன். செம்மையா இருக்கு பாருங்க. 2 குட்டி பெண் பொட்டை குட்டி வாங்கியிருக்காரு. அழகான குட்டி. நல்ல நாட்டுக்குட்டி. நம்ம கொடியாட்டு குட்டி வாங்கியிருக்காரு. அழகா இருக்கு. அண்ணே வணக்கம். வணக்கம். அண்ணா உங்க பேரு என்ன பேருண்ணே? என் பேர் குருசெல்வம். குருசெல்வம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? குளத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம பாருங்க புதிமுத்தூர் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிறீங்க. பெண்மரி வாங்கிறீங்க. என்ன பொட்டை மாதிரி? 2மே பெண்மரி ஆடு வாங்கிறீங்க. ஆடு வாங்கிறீங்க பாருங்க. நல்ல அழகான ஆடா வாங்கிறீங்க. என்ன ரகம்ண்ணே ஆடுல இதுல? இந்த 2மே கொடியாடு. ஒரு கொடியாடுல வந்து செவலப்போரு, புளியம்பூர் வாங்கிறீங்க. புளியம்பூர் ஒண்ணு வாங்கிருக்கீங்க, செவலப்பூர் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல இது ஆடு எத்தனை பல்லு ஆடுனே தெரியுமா? இதுவும் பாத்துறீங்களா? பல்லு சேர்ந்த ஆடு. ஆமாங்க, பல்லு சேர்ந்த ஆடு சொல்றாங்க. அழகா இருக்கு. 2 ஆடுமே பல்லு சேர்ந்த ஆடு பாருங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 55 ரூபாய் சொன்னாங்க. ஜோடி 2 55,000 சொல்லி நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? 42,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருப்பாரு. நல்ல ஒரு கொடியாட்டு குட்டியில வாங்கியிருக்காரு. 2 ஆடு வாங்கியிருக்காங்க. இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க அழகா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. குட்டி இல்லாத இருக்காரு. ஆடு செனை. 2மே செனை. அப்ப இது எத்தனை ஈத்து இருக்கும் ஏறக்குறைய உங்களுக்கு தெரியுமா? 4 ஈத்து இருக்கும் அப்படிங்கிற. 6 ஈத்து. பாருங்க அழகா இருக்கு. நல்ல ஒரு வளர்ப்புக்காக அண்ணன் ஒன்னு செவலப்பொரு, ஒன்னு புளியம்பொரு வாங்கியிருக்காரு. அழகான குட்டியா இருக்கு. செம்மையா. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் சேகர். சேகர். சேகர் என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே?
கொலைஞர் அங்க இருந்து வராங்க பாருங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்சத்துல மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க. என்ன இது கெடாமரியா பெண்மரி வரீங்க? மூணுமே கெடாமரி. அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. கெடா குட்டியா வாங்கிருக்கீங்க 3 குட்டி. நல்லா அழகா இருக்கு பாருங்க. இது என்ன ரகம் தெரியுமாண்ணே? கலர் ஆடு செவல வெள்ளை. நம்ம அழகா இருக்கு பாருங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்சத்துல வாங்கிருக்காரு. ஏன்னா சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்குனீங்க? 7 ரூபா சொன்னாங்க. ஒரு குட்டி ஒரு குட்டி வந்து 7 ரூபா சொல்லி 6 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 6 ரூபாய் கரையத்து வாங்கிருக்கீங்க. 3 குட்டி 18,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருப்பாருங்க. ஆடு என்ன பயன்பாடுக்கு வாங்கிருக்கீங்கன்னு? வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க பாருங்க. நல்லாமே 3 கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. ஒரு 3 மாச குட்டி 4 மாச குட்டி இருக்கு. என்ன அவ்வளவுதான் இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ எது ஆடு வளர்க்குறீங்களா? வீட்டுல ஆடு வளர்க்குறீங்க. அதோட சேர்ந்து வளர்க்கலாம்னு வாங்கிருக்கீங்க. எத்தனை ஆடு வளர்ப்பீங்க? ஒரு 3-4 ஆடு இருக்குங்க பாருங்க. நல்ல அழகான குட்டியா வாங்கியிருக்காரு. நல்ல கொடியாட்டு குட்டியா வாங்கியிருக்காரு. நல்ல செவலப்பர் வாங்கி சூப்பரா இருக்கு பாருங்க. அழகான குட்டியா இருக்கு. இங்க ஒரு கலருங்க, சீனி கலர், அதாவது வெள்ளப்போர் அப்படிங்க. வெள்ளப்போர் அந்த கேட்டாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. அழகா நல்ல சுத்தமான வெள்ளைங்க பாருங்க. அதாவது நம்ம சுத்தமான கருப்பு பார்த்துருப்போம். இதுல பாருங்க சுத்தமான வெள்ளை. எந்த ஒரு இது அடு கலர் பியூர் ஒயிட்டுங்க. எந்த வேற கலரே இல்ல இதுல பாருங்க. நல்ல வெள்ளாட்டு கிடாங்க. வெள்ளை கலர்ல அழகா இருக்கு பாருங்க. நல்ல வெள்ளை கலர்ல அருமையா இருக்கு. ஒரு நல்ல பாக்குறதுக்கு அழகான கிடாவா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம புதியமுத்தூர் அடுத்த பாருங்க. அப்புறம் பாருங்க இங்க வந்து நிறைய மடி இருக்குங்க. அண்ணன் கையில பிடிச்சுக்காரு பாருங்க. இங்க ஆடு நிறைய இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஆடு பாருங்க. பாருங்க அதுல பெரிய கட்டா. அங்க ஒரு பெரிய கட்டா பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க. பெரிய கட்டா அண்ணா கையில கட்டி பிடிச்சுக்காரு பாருங்க. எல்லாமே கிடாமரி தாங்க. அவர் பாருங்க எல்லாம் கிடாமரி தான். அண்ணன் வந்து இந்த இடத்துல பாருங்க. அண்ணன் ஒரு 5-6 கிடாமரி கையில பிடிச்சுக்காரு பாருங்க. செம்மையா இருக்கு. அதுல ஒரு பெரிய கட்டா கம்முன்னு இருக்குங்க. அட்டி புள்ளியா இருக்கு. அப்புறம் பாருங்க தட்டிக்குள்ள ஒரு பெரிய 2 கிடா இருக்குங்க. இதுதாங்க உண்மையிலே நம்ம பெரிய கடா. நம்ம புதியமுத்தூர் ஆபீஸ்ல வந்த கடால பெரிய கடாங்க பாருங்க. அட்டி புள்ளியா அட்டி வேற லெவலா இருக்குங்க. நம்ம புதியமுத்தூர் ஆபீஸ்ல வந்த பெரிய கடாங்க. உள்ள தட்டிக்குள்ள இருக்கு, எடுக்க முடியல. அவங்க பாருங்க 3 கடா இருக்குங்க. அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. பாருங்க 3 கடா மாதிரிங்க. 1 கருத்த கடா, 1 வந்து கரும்போர் கடா, 1 வந்து வெள்ளப்போர் கடா. செம்மையா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம புதியமுத்தூர் அடிச்சுங்க. அப்புறம் அண்ணனும் பாருங்க இங்க கையில பிடிச்சுக்காரு. இங்க பாருங்க பெரிய பெரிய கடா மாதிரி பாருங்க. இங்க பாருங்க கரும்போர் குட்டி, கரும்போர் கடா பாருங்க. புள்ளப்போரு, செவலப்போரு, பெரிய பெரிய கடாங்க. அப்புறம் இங்க பாருங்க சுத்தமான கருப்பு, சுத்தமான கருத்துல கருங்குட்டி, கருத்து கடா. அப்புறம் இங்க ஒரு கடா வச்சிருக்காரு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. இங்கே 2 கடை, இங்க 3 கடாங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்சியில இன்னைக்கு வளர்ப்பு குட்டிகளும் கடா மாதிரி நிறைய வந்திருக்கு. வெள்ளாடு அதிகமா இருக்குங்க. இங்க வந்து வெள்ளாடு தான் அதிகமா வரும். செம்பரி கம்மி தான். அப்புறம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போராடுங்க. புளியம்போர் கிடாமரி. இது பெரிய கடா தாங்க. அழகா இருக்கு பாக்க. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 இங்க 4 கிடாமரி இளங்குட்டி பாருங்க. இளம் கிடாமரி, எல்லாமே கிடாமரி. இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லா கிடா மாதிரி தாங்க. அழகான குட்டியா இருக்குங்க. ஜாமுன்னு குட்டி அழகா செம்மையா இருக்குங்க.